சவூதி அரேபியாவில் புனித பயணிகளை ஏமாற்றி, விதிகளை மீறி, சட்டவிரோதமாக பஸ்களில் ஆட்களை ஏற்றிச் செல்லும் போலி ஏஜெண்டுகள் மற்றும் சட்டவிரோத கும்பல்களுக்கு சவூதி பாதுகாப்பு படை சம்மட்டி அடி கொடுத்துள்ளது. அனுமதி சீட்டு இல்லாமல் சட்டவிரோதமாக மக்களை அழைத்துச் சென்று அவர்களின் வாழ்க்கையோடு விளையாடும் இந்த மோசடி கும்பலின் கொட்டத்தை அடக்க அரசாங்கம் இப்போது அதிரடி வேட்டையை தொடங்கியுள்ளது. புனித மக்கா மற்றும் அதைச் சுற்றியுள்ள புனித தலங்களுக்குள் முறையான ஹஜ் மற்றும் உம்ரா அனுமதி சீட்டு நுசுக் பர்மிட் இல்லாமல் யாரையும் அழைத்துச் செல்லக்கூடாது என்பது சவூதி அரசின் கடுமையான விதிமுறையாகும். ஆனால் சில இடைத்தரகர்களும் போலி ஏஜெண்டுகளும் சட்டவிரோதமாக பஸ்களை இயக்கி மக்களிடம் பணம் பறித்துக்கொண்டு பாதுகாப்புச் சாவடிகளை ஏமாற்ற முயல்கின்றனர். இதை சவூதி உள்துறை அமைச்சகம் சும்மா வேடிக்கை பார்க்காது. இதுபோன்று சட்டவிரோதமாக நபர்களை அழைத்துச் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் ஏஜெண்டுகளுக்கு ஒரு இலட்சம் ரியால் அபராதம், வாகனங்கள் பறிமுதல் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும். வெளிநாட்டவர்களாக இருந்தால் உடனடியாக நாடு கடத்தப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு சவூதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படும். அனுமதி இல்லாமல் பயணிக்க முயலும் நபர்களுக்கும் 20,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். எனவே போலி ஏஜெண்டுகளின் பேச்சை நம்பி உங்கள் பணத்தையும் சவூதியில் வாழும் வாழ்க்கையையும் தொலைத்து விடாதீர்கள். சவூதி அரேபியாவில் வாழும் தமிழ் மக்களுக்கான தினசரி செய்திகள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுடி தமிழ் அசோசியேஷன் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.